ஹாய் காய்ஸ், இப்போ வைரலாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ப்ரோட்டீன் ரிச் திரமிசு எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டுட்டு கொஞ்சமாக பவுடர்ட் சுகர் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரஸ்க்கு, பிளெயின் ரஸ்க்கு எடுத்துகிட்டு அந்த காஃபி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் டிப் பண்ணி இந்த மாதிரி 1 by 1 ஸ்டாக் பண்ணி வைக்கணும். இப்போ இது 2 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 250 கிராம்ஸ் போல் பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பவுடர் சுகர் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் காய்ச்சி ஆற வச்சின பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் காண்டி. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். இப்போது ஏற்கனவே ஊறி இருக்கிற அந்த ரஸ்க்கு மேலே ஒரு லேயர் இந்த மிக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அகெயின் ஒரு லேயர் நம்ம ரஸ்க்கை காஃபியில் அகெயின் டிப் பண்ணி இந்த மாதிரி 1 by 1 அடுக்கி வைக்கணும். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம், கேப் மட்டும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அகெயின் ஒரு லேயர் இந்த மிக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக மேலே நம்ம கொக்கோ பவுடர் வச்சுருந்தோன்னா அதை வச்சு நல்லா ஜெனரஸ் அமௌண்ட்டாக நல்லாவே டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு தட்டி எடுத்தீங்கன்னா தட்டும் போது ஈஸியாகவே அந்த வடிகட்டியிலேருந்து விழும். இப்போ நம்ம மூடி வச்சுருந்து ஒரு 4 to 6 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். எப்படி வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக நான் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் எப்படி வந்திருக்குன்றதை திறந்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி செட் ஆகி நம்மளுக்கு வரும். ஃபைனலாக இந்த மாதிரி அவுட்கம் நம்மளுக்கு கிடைக்கும். லேயர் பை லேயராக நம்மளுக்கு இருக்கும். இதை நான் ஒரு தோசை கரண்டி வச்சு தான் எடுத்தேன். ஸோ ரொம்ப ஃபேன்சியான கரண்டிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட ப்ரோட்டீன் ரிச் திரமிசு ரெடி. இதில் மேஸ்கபோன் சீஸ் இல்லாமல், லேடிஸ் ஃபிங்கர் பிஸ்கெட் இல்லாமல், நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம அஃபர்டபுளாக நம்ம பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அருமை அருமை அருமை. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல.